ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் 3. இந்த எபிசோடு செம ஜாலியாக இருக்க போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லைன்னா லைட்டாக ஞாபகப்படுத்துகிறேன். ஃபிசிக்ஸ்க்கு ஃபூயன் மேலே லவ், ஃபூயனுக்கு ஸ்டார் மேலே லவ், ஸ்டாருக்கு ஃபிசிக்ஸ் மேலே லவ், டென்னுக்கு ஃபூயன் மேலே லவ். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். இன்னும் நிறைய புது கப்பலும் நமக்கு இந்த எபிசோடில் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. அப்புறம் அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே வந்து ஏதோ ஃபிசிக்ஸ் லேப்ல இருக்காங்க போல. ஃபூயன் ரொம்ப கவலையா இருக்கான். ஏன்னா ஸ்டார் சொன்னால அவனுக்கு ஃபிசிக்ஸ் மேலே லவ், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு. அதனால அவன் ரொம்ப சோகமா இருக்கு. என்ன ஆச்சு, இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு ஃபிசிக்ஸ் கேட்கறான். அவங்க எதுவும் கேட்காதடா, கையில அவன் ஒயர் வச்சிருக்கான். தப்பா எதுவும் கனெக்ஷன் கொடுத்துட போறான்டா, அவன் எதுவும் கேட்காதடா அப்படின்னு டேங்க் சொல்ல, சரி அப்படின்ட்டு பிசிக்ஸ் எதுவும் கேட்க மாட்டான். அப்புறம் டேங்க் வந்து பிசிக்ஸ் கிட்ட இந்தாடா இது வந்து கனெக்ஷன் கொடு அப்படின்னு சொல்ல, இரு நான் கொடுக்குறேன் அப்படின்னு டேங்க் வேற ஏதோ மாத்தி கனெக்ஷன் கொடுத்துடுறான். மொத்த கிளாஸ்லயே வந்து கரண்ட் கட் ஆயிடுது. ஏதோ டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சிடுது போல. எல்லாரும் பயந்துகிட்டு சேர் கடையில போய் விழுந்துக்கிறாங்க. எங்க ஃபியூன் பயப்பட பிசிக்ஸ் வந்து பக்கத்துல ஹக் பண்ணிக்கிறான். ஒரே ரொமான்ஸ் தான் பிசிக்ஸ்க்கு. ஆனா ஃபியூன் கண்டிக்கிட்ட மாதிரி தெரியல. என்னடா ஆச்சு உனக்கு, எதுவும் ஆகலை அப்படின்னு பிசிக்ஸ் கேட்க, இல்ல எதுவும் ஆகல, ஆனா ஏதோ தப்பா கனெக்ஷன் கொடுத்துட்டோம் போல அப்படின்னு சொல்ல, டிரான்ஸ்ஃபார்ம் அங்க வெடிச்சிருச்சு. எல்லா கிளாஸ்ல இருக்க பசங்களும் பயந்துட்டு கீழே படுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்றது, நம்ம செமையா மாட்டணும் அப்படின்னு சொல்ல, கரெக்டா அந்த சார் அங்க வந்துடுறாரு. யாருடா இதை பண்ணது அப்படின்னு கேட்க, நான் தான் அப்படின்னு ஃபூயன் கையை தோக்குறான். ஃபூயன் தான் தப்பு பண்ணானா அந்த டேபிள் இருந்த 3 பேருக்குமே சேர்த்து பனிஷ்மெண்ட் கிடைக்குது. என்ன சார் பாத்ரூம் தானே கழுவ சொல்ல போறீங்க, நாங்க கழுவுறோம் அப்படின்னு சொல்ல, வெறும் பாத்ரூம் மட்டும் இல்லடா, இந்த டைம் உங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், உங்க எல்லாருக்கும் ப்ரொபேஷன் தான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்புறம் அந்த 3 பசங்களும் போனதுக்கு அப்புறம், கரண்ட் தான் கட் ஆயிடுச்சுல, எங்களுக்கு எல்லாம் லீவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் டார்ச் அடிச்சு படிங்கடா அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு அவரு. அடுத்த சீன்ல ஃபூயனும் பிசிக்ஸ்க்கும் பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சுல. அப்ப பிசிக்ஸ் கேட்கறான், இது ஸ்டாரை பார்க்க போனேன்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, என்ன ஆச்சு ஒன்னும் இல்ல, அவ கியூட்டா இருந்தா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டான். வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு பிசிக்ஸ் கேட்க, ஃபூயன் எப்படி சொல்லுவான், ஏன்னா வந்து பிசிக்ஸ் லவ் பண்றேன்னு ஸ்டார் சொல்லிட்டால. சோ வந்து ஃபூயன் எதுவுமே பிசிக்ஸ் கிட்ட சொல்ல மாட்டான். அப்புறம் டேங் அங்க வந்துடுறான். அவனுக்கு தானே பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சு. அப்ப பிசிக்ஸ் விடுற மாதிரி இல்ல, என்ன நடந்துச்சு என்கிட்ட சொன்னா தானே நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா வாயத்துல இருந்து சொல்ற மாதிரி இல்ல, ஃபர்ஸ்ட் பாத்ரூம் கழுவு அப்படின்றான். அப்ப ஆஃப் அங்க வந்துட்டு, என்னடா உங்களாலதான் என் கை இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி கையை காட்டுறான். ஏன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, எப்பயும் போல ஆஃப் அன்னைக்கு ஸ்கூல் லேட்டா தான் வந்திருக்கான். அவன் எப்பயும் போல செவுரடி குதிக்கும் போது அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்ச சவுண்ட்ல பயந்து போய் முட்டையை 2 கீழே வச்சு சப்போர்ட் கொடுத்துருக்கான். 2 முட்டையும் பழுத்துருச்சு அவனுக்கு. அதை கேட்டவங்க எல்லாருக்குமே சிரிப்பு வருது. சரி சரி சும்மா என்ன பண்ணிட்டு இருக்கேன், வா இங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, பாத்ரூம் வாஷ் பண்ண அப்படின்னு சொல்ல, என் முட்டியெல்லாம் ரொம்ப எரியுதுடா, என்னால பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்ல, சும்மா நடிக்காது போன என்ன பண்றேன் பாரு அப்படின்னுட்டு பிசிக்ஸ் அங்க ஹோஸ் பைப் இருக்குல்ல அதில் ஆன் பண்ணி விட்டுட்டு தண்ணி எடுத்து ஆஃப் மேல அடிக்க, இப்ப இருங்கடா அவங்களை என்ன பண்றேன் அப்படின்னு ஆஃபும் தண்ணி எடுத்து இவங்க மேல அடிக்கிறான். இவங்க எதுவும் பனிஷ்மெண்ட் பண்ற மாதிரி இல்ல, ஏதோ வெக்கேஷன் என்ஜாய் பண்ற மாதிரி ஜாலியா பாத்ரூம்குள்ள தண்ணி அடிச்சு விளையாண்டு இருக்காங்க. ஆனா பரவாயில்ல, அவங்க ஊர் பாத்ரூம் எல்லாம் கிளீனா இருக்குது. கரெக்டா இப்ப அந்த சார் வருவாரு போல நான் நினைச்ச மாதிரி அவர் வந்துட்டாரு. ஆஃப் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து சார் மேலேயே ஊத்திடுறான். அவர் செம்ம கடுப்பாயிட்டு, உங்களை என்ன பண்ற பாருங்கடா, உங்க எல்லாருடைய பாயிண்ட்ஸ் நான் டிடெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல 4 பேரும் பயந்து அங்கிருந்து ஓடுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா 4 பேர் ட்ரெஸ்ஸும் நல்லா ஈரமாயிட்டு இருக்குது. அப்ப டேங்க் சொல்றான், இதே மாதிரி அவர் நம்ம பாயிண்ட் டிடெக்ட் பண்ணிட்டே இருந்தான், கடைசியில் நம்ம பாஸ் ஆகுமான்னு கூட தெரியலடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அன்னைக்குன்னு பார்த்தா ஆஃப் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கான் போல. ஆஃப் வந்து ஃபுட்பால் பிராக்டிஸ்ல இருக்கான்ல, சோ அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறான். அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சுல, இந்த சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஃபூயன் உடனே அங்கேயே அவனோட ட்ரெஸ்ஸை கட்டுறான் சேஞ்ச் பண்றதுக்கு. ஆனா பிசிக்ஸ் பக்கத்துல வந்துட்டு, என்னடா பண்றேன், இங்கெல்லாம் கட்டக்கூடாது, போய் எங்க போய் ரெஸ்ட் ரூம்ல போய் மாத்திட்டு வா அப்படின்னு சொல்றான். ஏன்டா இங்க மாத்தினா என்ன அப்படின்னுட்டு அவ பாட்டுக்கு ட்ரெஸ்ஸை கட்டு, நான் சொல்றேன்ல இங்கெல்லாம் மாத்தக்கூடாது, எல்லாரும் ஒன்னே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல, என் பாடி இல்ல உனக்கு என்னடா பிரச்சனை வரப்போகுது, பார்த்தா பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றான். ஆனா பிசிக்ஸ் விடுற மாதிரி இல்ல, நான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்ல, அப்ப ஆஃப் என்ன பண்றான், ஆமாண்டா இங்க ஏதோ செக்யூரிட்டி கேமரா எல்லாம் வரப்போகுதாமா, நீ பேசாம போய் ரெஸ்ட் ரூம்லயே மாத்திட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போறான். ஆக்சுவலா பிசிக்ஸ்க்கு ஃபூயன் மேல லவ் இருக்குல்ல, அந்த விஷயம் மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது. அதாச்சும் ஃபூயனை தவிர மத்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. ஃபூயன் அங்க இருந்து போனதுமே, நீ இதே மாதிரி அவங்ககிட்ட பழகிட்டே இரு, கடைசி வரைக்கும் அவனை ஒரு ஃப்ரெண்டா தான் பார்க்க போறான். பெஸ்ட் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி வெளியில ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இரு, கடைசி வரைக்கும் வேற ஃப்ரெண்டா தான் இருக்க போற அப்படின்னு சொல்ல பிசிக்ஸ்க்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ என்ன பண்றேன் பாருடா அப்படின்னுட்டு அவனோட ஷர்ட், ஈரமான ஷர்ட் இருக்குல்ல, அதை வச்சு ஆஃப் போட்டு வெளியும் வெளுத்துக்கிட்டு இருக்கான். கடைசியில அவன் கழுத்து பிடிச்சி நெரிக்கிற அப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வருஷம் என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க.
அப்ப ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல டேங்க் இருக்கான் போல அவனை உள்ள வர என்னடா எந்த ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படின்னு டென்னி கேக்குறான். அதெல்லாம் விடு விடு அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு வந்து உட்காடுறான். அப்ப இந்த வருஷம் என்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்கிற மத்த மெம்பர் சொல்றாங்க, போன வருஷம் மாதிரி இல்ல, இந்த வருஷம் நமக்கு நிறைய பட்ஜெட் இருக்குது, சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது டைம் வந்து போன வருஷம் ஏதோ ப்ரொடக்ஷன் ஐடியா வந்து பிச் பண்ணானாமா. ஆனா போன வருஷம் அவங்களுக்கு பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி அதை பண்ணல, ஆனா இந்த வருஷம் தான் காசு இருக்குல்ல, அதை பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். டேங்கு டைமோட ஐடியாவுக்கு சப்போர்ட் பண்றான். ஆமா இந்த வருஷம் அதை பண்ணலாமா அப்படின்னு கேட்க அப்ப ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் டென்னு தானே அவன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு மத்த மெம்பர்ஸ் எல்லாம் கேட்கறான், என்னடா பண்ணலாமா அப்படின்னு கேட்க அந்த சோக் அப்படின்றவனும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடும். அப்படின்னா ஓகே, இந்த வருஷம் நம்ம எல்லா ஆக்டிவிட்டிஸும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே டேங்கு டைமை பார்த்து ஸ்மைல் பண்றான். அவன் டைமை பாக்குற பார்வையே சரியில்லை அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒரு கப்பல் போல. அடுத்த சீன்ல ஸ்டாரை காட்டுறாங்க. அவனோட கிளாஸ் பசங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் தெரியல, அந்த ஏதோ புதுசா ப்ரொடக்ஷன் என்னமோ பண்ண போறேன்னு சொன்னாங்களா, அதுக்காக அவனை நாமினேட் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல, ஆனா ஏதோ சம்திங்ல அவனை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றாங்க. ஆனா ஸ்டார் வந்து எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலடா, நான் ஆல்ரெடி ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விடுற மாதிரி இல்ல, டே ப்ளீஸ் டா அப்படின்னு கெஞ்சுறாங்க. கடைசியில சரிடா நான் பண்றேன் அப்படின்னு ஸ்டார் ஒத்துக்கிறான். ஆனா அது என்ன காம்படிஷனே தெரியல, ஏதோ ப்ரொடக்ஷன் சொல்றாங்க, ஏதோ மியூசிக் ரிலேட்டடா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கெமிஸ்ட்ரி ஃபுட்பாலுக்கு நேம் கொடுத்திருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஃபுட்பால் டீமை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபுட்பால் டீம்ல தான் இருக்காங்க போல, மற்ற 2 பேர் தான் புதுசா ஜாயின் பண்ண போறாங்க. அவங்க வந்து ஆஃப் இருக்காங்களான்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல. சரி சரி எந்திரிங்கடா வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்ல அப்ப கெமியோடைய டீம்ல 2 பேர் இருக்காங்க. அவனுங்க பாத்துக்கிற பார்வை சரியில்லை, அவங்க 2 பேர் ஒரு கப்பலா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அவங்க பேர் என்னன்னு சொல்லி எனக்கு சரியா தெரியல. சரி சரி பயப்படாத வா போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு அவங்க டீம் கேப்டனை பார்க்க போறாங்க. ஆனா அப்பயும் கெமிக்கு பயமா தான் இருக்குது, விட்டுட்டு ஓடிடலாமா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் விடுற மாதிரி இல்ல, வாடா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போய் அந்த கேப்டன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சாரி கேப்டன் கிடையாது, அந்த டீமோடைய கோச். அந்த கோச் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நீ ஃபுட்பாலுக்கு பேர் கொடுத்திருக்கேன், உன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் கெமியை பார்த்து டவுட்டா கேட்கிறாரு. அதெல்லாம் நாங்க நல்லா பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்றோம். சரி இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல ஸ்டாஃபா வந்து எடுத்துக்கிறாங்க. ஸ்டாஃப்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது, டவல் கொண்டு வந்து கொடுக்குறது, தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறது, அந்த மாதிரி வேலை எல்லாம். மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி அந்த டீம்ல இருக்கிறதால நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு மற்ற 2 பேர் கெமி இன்னொரு பையன் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பையன் வரான். அந்த பையனை பார்த்ததுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி ஃபுட்பால் டீம்ல இருக்கிறவங்க, அவங்க அவனை பார்த்துட்டு ஐயோ பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல அப்ப கெமி கேக்குறான், என்னடா அவங்களுக்கு ஆஃப் தானே பிடிக்கும் அப்படின்னு கேட்கிறான். ஆஃபும் பிடிக்கும்டா, அவனும் கூலா இருப்பான், ஆனா தனோப் இருக்கான்ல இவனும் ஒரு கூலா இருப்பான் தெரியுமா, அதாச்சும் ஹார்ட் முக்கியமா பிரெயின் முக்கியமா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆஃபும் முக்கியம் தனோப்பும் முக்கியம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் கோச் அந்த 2 பசங்களை பார்த்து என்னடா பண்றீங்க போய் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு 2 பேரும் அனுப்பி வச்சிடுறாங்க. இங்க பிசிக்ஸ் அவனோட ட்ரெஸ் எல்லாம் காய போட்டு இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஃபூயன் அவனே வச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா ஆச்சு எதுக்கு என்னையே பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு பிசிக்ஸ் கேட்கறான். ஆனா அவன் சொல்ல மாட்டான். நீ சொன்னாதானே நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பிசிக்ஸ் கேட்க சரி நேற்று நீ ஸ்டார் என்ன பேசிட்டீங்க சொல்லு அப்படின்னு கேட்க அவன் அப்பயும் சொல்ல மாட்டான். நீ தான் என்கிட்ட சொன்ன ஃபர்ஸ்ட் அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி, அதான் நான் ஸ்டாருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டான். அவனுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், அவனோட ஹாபிஸ் அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல சரி ஸ்டாருக்கு என்ன பிடிக்குமாமா அப்படின்னு பிசிக்ஸ் கேட்கறான். ஃபூயன் எப்படி சொல்லுவான் அவனுக்கு ஒன்னதாண்டா பிடிச்சிருக்கு அப்படின்னு. சோ ஃபூயனுக்கு ரியாக்ஷன் ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் போய் நம்ம பக்கத்துல வந்துட்டு நீ இதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, நீ உனக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்க போனா போகட்டும் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பண்றேன், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னுட்டு அவன்கிட்ட ட்ரெஸ் கொடுத்து அனுப்புறான். போறதுக்கு முன்னாடி போய் என்னோட போனை பார்த்தா ஸ்டார் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். ஸ்டார் இவனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தால பிசிக்ஸை கரெக்ட் பண்றதுக்கு, சோ நீ ஏதாச்சும் பண்ணியா அவன்கிட்ட ஏதாச்சும் பேசினியா அப்படின்னு கேட்க இன்னும் நான் எதுவும் பண்ணலாம், ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத அவனுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு ஃபுயன் ஸ்டாருக்கு ரிப்ளை பண்றான். அப்ப பிசிக்ஸ் ஃபுயனை பார்த்துட்டு என்னடா பண்ற இன்னும் எங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்ல அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு போறான். அவன் சேஞ்ச் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடுறான். ஆனா பார்த்தா பிசிக்ஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கான். என்னடா நீ சேஞ்ச் பண்ணல அப்படின்னு கேட்க எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் ரொம்ப கூலா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஃபுயனை பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீ உனக்கு புதுசா ஒரு ஐடியா வேணும்னு தானே கேட்டேன், என்கிட்ட நல்லபடியா கேளு நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு வேணும்டா சொல்லுடா அப்படின்னு ஃபியூன் கேட்க அந்த மாதிரி இல்ல ரொம்ப ஸ்வீட்டா நல்ல பையன் மாதிரி கேளு அப்படின்னு சொல்ல அவன் அதே மாதிரி கேட்கறான். அப்புறம் ஒருவேளை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நான் ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்னு ஃபுயன் கேட்கும். அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்து இருக்குது, ஏன் அந்த மாதிரி பண்ற அப்படின்னு பிசிக்ஸ் கேட்கும். இல்ல ஒரு சிலர் வந்து அவங்கள பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அப்ரோச் பண்றாங்களா, அந்த மாதிரி நானும் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ஃபுயன் கேட்கறான். ஏன்னா ஸ்டாரே வந்து பிசிக்ஸை கரெக்ட் பண்றதுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஃபுயன் மூலமா தான் அப்ரோச் பண்றான். அதை மனசுல வச்சுட்டு தான் ஐடியா கேட்கறான் போல. அப்ப பிசிக்ஸ் அவன் தோல் மேல கையை போட்டுட்டு நீ எதுக்கு நான் இந்த அளவுக்கு ட்ரை பண்றேன், நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே இரு, அப்படியே அவனுக்கு ஒன்ன பிடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு ஃபுயனும் நீ சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேருக்கும் தெரியும், அதனால உனக்கு என்ன பிடிச்சிருக்குது, அதே மாதிரி அவனுக்கு என்ன பிடிக்கும்னா அது எப்படி நியாயம் அப்படின்னுட்டு சரி
வேணா இப்படி வச்சுக்கோம், இப்ப நம்ம 2 பேரையும் வச்சுக்கலாம். இப்ப நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு வச்சுக்கோம், இல்ல எனக்கு மேல லவ்னு வச்சுக்கோம். அப்ப நான் என்ன பண்ணா உன்னை கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிசிக்ஸ் கேக்குறான். பிசிக்ஸ் உடனே என்னென்னமோ ஆகுது. அவனே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். சொல்ல போகிறேன்னா எதுவுமே பண்ணக்கூடாது, நீ எப்படி இருக்கிறியோ அதே மாதிரிதான் அப்படின்னு சொல்ல, டேய் நான் விளையாடுறியா, என்னடா பண்ண, ஒழுங்கா ஐடியா கொடுற அப்படின்னு கேட்க, நீ ஜஸ்ட் என்கிட்ட க்ளோஸா இருந்தா போதும், எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தா நானே உன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னுட்டு பிசிக்ஸ் பக்கத்துல வந்து அவன் தோல் மேல கையை போட்டுட்டு அவனோட பிளானையே அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சீன்ல பிசிக்ஸ் சிரிக்கிறது செம்ம கியூட்டா இருக்குதுல்ல. உடனே ஃபூ எனக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி, அப்படின்னா நான் பக்கத்துல போகணும், அவன் என் பின்னாடி சுத்துற மாதிரி பண்ணணும், அதான பிளானு, ஓகே ஓகே அப்படின்னு சொல்றான். பெருசா தான் புரிஞ்ச மாதிரியே சீன் போடுறான் பாரு அப்படின்னு பிசிக்ஸ் சொல்றான். போடா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, என்னமோ இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு ஃபூயன் கேட்க, இந்த ட்ரெஸ்ஸா, ஆஃபோட ட்ரெஸ் எல்லாம் எவன் போடுவான் அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறான். இங்க கெமியை தேடிட்டு இருக்கான். அவனோட கிளாஸுக்கு போய் நீங்க கெமியோட ஒரு பையன் இருப்பானே எங்க அப்படின்னு கேட்க, பிசிக்ஸோட தம்பி தானே, அவன் ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, பிசிக்ஸோட தம்பி பேர் வந்து கெமிஸ்ட்ரி, நல்லா பேர் வச்சிருக்காங்கல்ல, கெமிஸ்ட்ரி தான் ஷார்ட்டா கெமி அப்படின்னு கூப்பிடுறான் போல. அப்புறம் ஃபூ என்ன ஸ்டாருக்கு ரிப்ளை பண்ணிருக்கான். ஆக்சுவலா பிசிக்ஸ் சொன்னால அதையே தான் இவன் உனக்கு ரிப்ளை பண்ணிருக்கான். நான் பிசிக்ஸ் கிட்டயே ஒரு ஐடியா கேட்டேன், அவன் எனக்கு சொன்ன ஐடியா தான், நீ அவன் பக்கத்துல க்ளோஸா இருந்தேன்னா அவனுக்கு உன பிடிச்சிருந்தா அவனே உன் பின்னாடி வருவானாமா அப்படின்னு சொல்ல, அதை படிச்சுட்டு ஸ்டாருக்கு சிரிப்பு வருது. அவனோட ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறான், எங்க பாருண்டாம் அப்படின்னா பிசிக்ஸ் பக்கத்துல நான் போனா மட்டும் போதும், அவனுக்கு என்ன பிடிச்சிருந்தா அவனே வந்து என்கிட்ட பேசுவான் போல அப்படின்னு சொல்றான். சரி கூட இன்னும் நீங்க 2 பேரும் என்ன பேசிருக்கீங்க நான் பாக்குறேன் அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு கேட்கும். ஆனா ஸ்டார் போனை கொடுக்க மாட்டான், புடுங்கி வச்சுக்கிறான். அப்புறம் ஃபுட்பால் கிரவுண்ட்ல எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்பயும் போல இவங்க 2 பேரும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் கெமி அவனோட ஃப்ரெண்டும். அப்ப அங்க இருக்கிறவங்க இவங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி வாட்டர் பாட்டில் கொண்டு வரணும், டவல் கொண்டு வரணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் அவர் சொல்றத கேட்ட மாதிரி தெரியல. அங்க ஃபுட்பால் விளையாண்டு இருக்காங்கல்ல, அவங்களே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொன்னா கெமி நல்லா டவுட் கேட்கறான். ஆமா அவங்க கேப்டன் எங்க, அதாவது ஆஃப் எங்க அப்படின்னு கேட்கறான். இதோ வந்துட்டானே அப்படின்னு சொல்ல கரெக்டா ஆஃப் அங்க வந்துடுறான். எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு போய் தனாப் மேல இடிச்சிடுறான். என்னடா பண்றவங்க அந்த விளையாடுற அப்படின்னு தனாப் சொல்ல அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மேட்ச் போய்கிட்டு இருக்குது. கெமி அவனோட ஃப்ரெண்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேட்ச் முடிய போகுதும், ரொம்ப ஒரு கஷ்டமான கோலும். ஆனா ஆஃப் எப்படி அந்த கோலை அடிச்சிடறான். எல்லாருமே செம ஜாலியா செலிப்ரேட் பண்றாங்க, கெமி அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்துதான். அப்புறம் மேட்ச் முடிஞ்சு எல்லாரும் வரும்போது இவங்களோட வேலை என்ன, டவல் தண்ணி அதை கொடுக்கறது தானே, அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஆஃப் வந்து கெமி கிட்ட இருந்து தண்ணி பாட்டில் வாங்குறான். வாங்கிட்டு ஈவினிங் பிராக்டிஸ் முடிஞ்சதே போயிடாத, எங்கேயா வெயிட் பண்ண, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல கெமிக்கு மனசுக்குள்ள செம ஜாலியா இருக்குது. அப்புறம் கோச் எல்லாருமே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த வருஷம் கேப்டன் யாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றதுக்கு ஆஃப் தான் இந்த வருஷம் கேப்டன் சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. பக்கத்துல தனாப் உட்கார்ந்து இருக்கான்ல, அவனுக்கு கேப்டன் ஆகணும்னு ஆசை போல. அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் லைட்டா ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆஃப்க்கு தனாப் நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவனை சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க 2 பேருக்கும் சண்டை வரும் போல அடிக்கடி, அது கோச்சுக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்க 2 பேரும் சண்டை எல்லாம் போட்டுக்கூடாது, நல்லபடியா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நம்ம டீம்ல புதுசா 2 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னுட்டு கெமியை அவனோட ஃப்ரெண்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சரி ஓகே வாங்க போய் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அனுப்பி வச்சிடும். கெமி வந்து ஆஃபையே பார்த்துட்டு இருக்கா வச்சக்கன்னு வாங்காம. அப்புறம் ஸ்டார் வந்து பிசிக்ஸ்க்காக என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கான், ஸ்நாக்ஸோ என்னமோ, அதை அவனோட டேபிள்ல வைக்கலான்னு சொல்லி வரான். ஆனா அங்க பிசிக்ஸை காணும். உடனே அவன் ஃபூ எனக்கு டெக்ஸ்ட் பண்றான், பிசிக்ஸ் இன்னும் வீட்டுக்கு போயிட்டானா, நான் அவனோட கிளாஸ்க்கு வந்திருக்கேன், யாரையுமே காணவே அப்படின்னு சொல்ல அப்ப அந்த பக்கமா பேசிட்டு வர சத்தம் கேட்க ஸ்டார் அவனோட ஃப்ரெண்டு போய் அங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸ்டாருக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது பிசிக்ஸை பார்த்ததுமே. அப்பதான் ஃபூ என்னோட போனை எடுத்து பாக்குறான். ஸ்டார் டெக்ஸ்ட் பண்ணிருக்கல நான் அவங்க கிளாஸ்ல தான் இருக்கான்னு. அதை பார்த்ததுமே அவன் சுத்தி முத்தி பாக்குறான். அவங்க அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத ஃபூ எனக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே ஸ்டார் எங்க பிசிக்ஸ் கிட்ட பேசிடுவானா அப்படின்ட்டு ஃபூயன் சீக்கிரமா அவன் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். அவங்க போனதுக்கு அப்புறம் அப்பாடா அப்படின்ட்டு ஸ்டார் அவன் ஃப்ரெண்டு எந்திரிக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டு கேட்கறான், ஏன்டா நம்ம எந்த தப்புமே பண்ணல, எதுக்கு நீ இந்த மாதிரி பயப்படுற அப்படின்னு கேட்க அவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டே வெளியில போறாங்க. கரெக்டா அப்ப பிசிக்ஸ் அங்க வந்துடும். ஸ்டார் பிசிக்ஸ் மேல இடிச்சிடறான். என்ன பண்றீங்க அப்படின்னு பிசிக்ஸ் கேட்க அது வந்து ஒண்ணும் இல்லை அப்படின்னு என்னமோ சமாளிச்சுட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஃபூயனுக்கு அந்த சீனை பார்க்கும்போது செம்ம ஜெலஸா இருக்குது. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் பிராக்டிஸ் எல்லாம் போயிட்டு கெமி போய்கிட்டு இருக்கான். அப்ப கெமிக்காக ஆஃப் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆஃப் அப்படின்னு கூப்பிட்டு அவன் பயந்துட்டான். வா நம்ம 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு போலாம், இன்னைக்கு நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் எனக்கு ஒரு டவுட், அம்மா நீ எதுக்கு ஃபுட்பால் டீம்ல ஜாயின் பண்ண அப்படின்னுட்டு கேக்குறான். ஆனா அது கொஞ்சம் தூரத்துல இருந்தே கேட்கலாமே, இவ்வளவு கிட்டக்க வந்துதான் கேட்கணுமா? கெமிக்கு அந்த மாதிரிதான் ஃபீல் ஆச்சு போல. அவன் லைட்டா பின்னாடி போறான். அவன் தயங்கிக்கிட்டு அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபுட்பால் கிளப்ல இருக்காங்களா, அதனாலதான் நானும் சேர்ந்தேன், இல்லைன்னா நான் தனியா இருப்பேன்ல அப்படின்னு கெமி சொல்லி சமாளிக்கிறான். சரி ஸ்டார்டிங்ல எங்க வேலை எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஓகேவா, ஃப்ரீ டைமே கிடைக்காது, ஆனா போக போக நீ பழகிக்குவேன், உனக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல சரி ஓகே, அப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா நான் வேணா அப்புறமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆஃப் அவனை பார்த்து ஸ்மைல் பண்றான்.
ஆஃப் சிரிச்சதுமே கெமிக்கு அப்படியே மனசுக்குள்ள அப்படியே என்னென்னமோ பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு போல. ஆனா எனக்கு என்னவோ லைட்டா ஒரு டவுட் வருது, ஆஃபுக்கும் கெமி மேல ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னுட்டு. ஏன்னா அவன் ஒரு மாதிரி பாக்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்ப அங்க ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இப்ப இருந்து இல்ல, சின்ன வயசுல இருந்தே இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அப்ப சின்னதா இருக்கும்போதே ஆஃப் வந்து கெமிக்கு என்னோட சைக்கிள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். அவன் சைக்கிள் ஓட்டி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அப்ப இருந்தே ஃபூயன் மேல பிசிக்ஸ்க்கு லவ் போல. சோ சின்ன வயசுலயே கெமி வந்து ஆஃப் கிட்ட கேக்குறான், ஏன்னா பிசிக்ஸ்க்கு ஃபூயன் மேல லவ் இருக்குதுல்ல, அவங்க பெருசாகி 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களா அப்படின்னு கேட்க, அது அவங்கள பொறுத்துதான் இருக்குது அப்படின்னு ஆஃப் சொல்றான். அப்படின்னா எனக்கு எப்ப பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பான் அப்படின்னுட்டு கெமி கேக்குறான். அதுக்கு அது வந்து எனக்கு எப்பெல்லாம் தெரியாது, ஆனா நீ ஹையர் செகண்டரி போனதுக்கு அப்புறமா உனக்கு பாய் ஃப்ரெண்டு கிடைக்கலன்னா நானே உனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கிறேன் அப்படின்னு ஆஃப் சின்ன வயசுலயே சொல்லியிருக்கான். சொல்லிட்டு அவன் கணத்துலயும் கிரீஸ் தடை விடுறான். என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்க, என்ன மாதிரியே நீ இருக்கணும்ல அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ண, நீ பெருசா என் பாய் ஃப்ரெண்டா இருப்ப அப்படின்னு கேட்க அவனும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான் போல. அப்புறம் இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஆஃப் ட்ரெயின் வரைக்கும் வந்து அவனை சென்ட் ஆஃப் பண்றான். அப்ப கெமி அந்த ட்ரெயின்குள்ள போனதுமே தயங்கிக்கிட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல நீ என்கிட்ட சொன்னல நான் அப்பர் செகண்டரி போகும்போது அப்படின்னு சொல்றதுக்குள்ள அங்க ட்ரெயினுடைய டோர் க்ளோஸ் ஆயிடுது, என் பாய் ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொன்னல அப்படின்னு அவன் கேட்க வரான். ஆனா அவனால கேட்க முடியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆஃப்க்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆஃப்க்கும் கெமி மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாக்கலாம் அவன் நினைச்ச மாதிரி நடக்குதான்னு. அன்னைக்கு ஈவினிங் ஃபூயன் வந்து பிசிக்ஸோட வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனா வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம உம்முன்னு உட்காந்துகிட்டு இருக்கான். பிசிக்ஸ் ஏதோ வாயில கண்ணாடி போட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு, வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம சும்மா உட்காந்துருக்கியே அப்படின்னு பிசிக்ஸ் கேட்க, நான் ஸ்டாரை பத்தி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குது, ஆனா எனக்கு என்னவோ அவன் எனக்கு கரெக்ட் ஆக மாட்டான்னு தோணுது, அதான் என் ஹார்ட்டே பிரேக் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏன்டா ஹார்ட் பிரேக் எல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது, என்ன செத்தா போயிட போற அப்படின்னு பிசிக்ஸ் கிண்டலா கேட்கறான். ஆமா நீ பெரிய இவன் மாதிரி பேசுறான், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா நீ என்னை விட்டுட்டு போயிடுவதானே அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிசிக்ஸ் என்னோட ஃபேஸை பார்த்துட்டு, இப்போ முகம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். என்னடா என்ன கிண்டல் பண்றியா, நீ ஹேண்ட்ஸமா இருக்கு நான் ஹேண்ட்ஸமா இல்லைன்னு சொல்லி என்ன கிண்டல் பண்றியா அப்படின்னு ஃபூயன் கேட்க, ஆனா பிசிக்ஸ் உடனே ஒரு கேமரா கொண்டு வந்து அவன் பக்கத்துல படுத்துட்டு போட்டோ எடுக்கிறான். ஃபூயனுக்கு கடுப்பாகுது, ஏன்னா என் மூஞ்சி நல்லா சொல்லி கிண்டல் பண்றியா அப்படின்னு கேட்க, நீ எதுக்குடா இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு, அப்படியே அவனுக்கு உனக்கு பிடிச்சிருந்தாதான் உன் மேல அவனோட ட்ரூ செல்ஃப் மேல அவனுக்கு லவ் வரும் அப்படின்னுட்டு அவன் ஒரு போட்டோ எடுத்தால அந்த போட்டோல குட் பாய் அப்படின்னு எழுதி ஃபூயனோட பேர் எழுதியிருக்கான். அதை அவன் ஃபூயன் கிட்ட காட்டுறான். ஃபூயன் அதை பார்த்துட்டு, ஏண்டா நாய்க்குட்டியை தான் கொஞ்சம் போது குட் பாய்ன்னு சொன்னாங்க, நான் என்ன நாயா அப்படின்னு கேட்க, அதுக்கு பிசிக்ஸ் சிரிச்சுக்கிட்டு பவ் பவ் அப்படின்னு அவனை கிண்டல் பண்றான். ஃபூயனுக்கு செம்ம கடுப்பாகுது. அந்த போட்டோவை அவன் ஃபூயனோட பேக்கெட்லயே போட்டுடுறான். மறுபடியும் பவ் அப்படின்னு கிண்டல் பண்ண ஃபூயனுக்கு இன்னும் கடுப்பாகுது. செல்லமா அவன் கணத்துல ஒரு அடி அடிக்கிறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து ஏதோ என்சிசி பிராக்டிஸ் மாதிரி போயிட்டு இருக்குது. எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அப்ப அந்த என்சிசி மாஸ்டரும், நான் என்சிசின்னு சொல்றேன், ஆனா அவங்க ஊர்ல என்ன பேர் சொல்லுவான்னு எனக்கு தெரியல, அவரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்க. எல்லாருமே சீரியஸா அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல எல்லாருமே உட்கார வச்சுட்டு ஏதோ ரைஃபிள் மாதிரி இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் இருக்கான்ல டின்னு, அவனை கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு அவன் கையில அந்த ரைஃபிள் கொடுத்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. டின்னுக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது, என்னன்னு தெரியல. அவன் யாரையோ பார்த்து சிரிக்கிறான். யாரையோ என்ன, நமக்கு தான் தெரியும்ல டின்னுக்கு ஃபூயன் மேல கிரஷ் இருக்குன்னு. அவனை தான் பார்த்து சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்த சீன்ல அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு ரைஃபிள் கையில கொடுத்துட்டு அதை எப்படி மறைஞ்சுக்கிட்டு ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நாங்கெல்லாம் என்சிசில இருக்கும்போது வெறும் கிளாப் பண்றதுதான் சொல்லி கொடுத்தாங்க, இவங்களுக்கு ஸ்கூல்லயே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, பரவாயில்ல. அப்புறம் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுமே ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொடுக்குறாங்க. எல்லாரும் அப்பாடா அப்படின்னு உட்கார, அங்க ஒரு டீம்ல இருக்க ஒரு பையன், இந்தாடா ரைஃபிள் எப்படி, நான் போய் கடைக்கு போதா சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான். ஆனா ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் இருக்கால, அவன் விட மாட்டான். எங்க போறான், அப்படி எல்லாம் போக கூடாது, நீ வரதுக்குள்ள பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்றான். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல, நீ என்ன பெரிய இவனா, நீ சொன்னா நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்ல டீனுக்கும் அந்த பையனுக்கும் சண்டை வருது. அப்ப கரெக்டா அங்க மாஸ்டர் வந்துடுறாரு. வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கூப்பிட்டு எல்லாரையும் அங்க அசம்பிள் பண்ணிட்டு, நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தனித்தனி ஆளுங்க கிடையாது, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி ஒரே டீம், இந்த மாதிரி சண்டை எல்லாம் போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது, அவனுக்கு மயக்கம் வருது போல. அதை டேங்க நோட்டீஸ் பண்ணிடுறான். அவன் கரெக்டா மயக்கம் போட்டு விழ அவன் பக்கத்துல டின் இருக்கான். டின்னு கரெக்டா அவனை கேட்ச் பிடிச்சிடுறான். டின்னே ஃபூயனை தூக்கிட்டு போறான். டின்னோட ஃபேஸ்ல சந்தோஷத்தை பார்க்கட்டும், அவன் ஃபூயனை தூக்கிட்டு போக பிசிக்ஸ் இங்க செம கடுப்பா இருக்குது. பிசிக்ஸ் அவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஃபூயனை படுக்க வச்சுட்டு அவன் பக்கத்துல டின்னு உட்காந்து அவனை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஒரு குட்டி சீன் காட்டுறாங்க. நம்ம அசியூம் பண்ணது கரெக்ட் தான், டின்னுக்கு ஃபூயன் மேல கிரஷ் இருக்குதான். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சாங்கல்ல,
ஃபுயன் வந்து டின்னை இடிக்கிற மாதிரி அவனையே பாக்குற மாதிரி அதெல்லாம் நம்ம நினைச்சதெல்லாம் உண்மைதான். அவனுக்கு அவன் மேல க்ரஷ் இருக்குது. அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவன் அந்த கிரௌட்ல பார்த்து சிரிச்சது எல்லாமே ஃபுயனை பார்த்துதான். அதெல்லாம் நினைச்சிட்டு அவன் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க அப்ப கரெக்டா அங்க பிசிக்ஸ் வந்துடுறான். வந்ததுமே ஃபுயன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க பரவாயில்ல அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல சரி நீ கிளம்பு நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு பிசிக்ஸ் சொல்றான். ஆனா டின்னு கேட்ட மாதிரி இல்ல பரவாயில்ல அவன் எந்திரிக்கிற வரைக்கும் நானே அவன் பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே டின்னே சொல்றான் நீ வந்து ஃபுயனை லவ் பண்றதானே எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க அதனால என்ன நான் லவ் பண்ணா அவங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு பிசிக்ஸ் அவங்ககிட்ட கேட்க நான் எதுக்கு உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கறேன் தெரியுமா ஏன்னா நானும் ஃபுயனை லவ் பண்றேன் அது உனக்கு தெரியணும்ல அப்படின்னு டின்னு அவங்ககிட்ட சொல்லிடுறான். என்னடா சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற அப்படின்னு கேட்க உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்ல அப்படின்றான். அதுக்கு பிசிக்ஸ் நீ என்ன வேணா பண்ணிக்கோ எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா உன்னால எப்பயுமே ஃபுயனை கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்ல அப்படியா சரி ஓகே அப்படின்னா இன்னில இருந்து நம்ம 2 பேருக்குள்ள இது ஒரு காம்படிஷனா வச்சுக்கலாம். ஆனா ஒரு நல்ல ஃபேரான காம்படிஷன் தான் என்ன ஓகேவா அப்படின்ற மாதிரி டின்னு கேட்க அதோட எங்க எபிசோட் 2 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. அடுத்த நடப்பு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ் பை.